வயதானவர்களை கண்ணியமாக நடத்துவது எப்படி? ஒரு குடும்பத்தின் வேர்கள் முதியவர்கள். அவர்களின் அனுபவம், தியாகம், அன்பு ஆகியவற்றின் மேல்தான் பல குடும்பங்கள் வளர்ந்திருக்கின்றன. ஆனால் வயது அதிகரிக்கும் போது அவர்கள் எதிர்பார்ப்பது பெரிய உதவிகள் அல்ல, மரியாதை, அன்பு மற்றும் கண்ணியமான அணுகுமுறை மட்டுமே. முதியவர்களிடம் பேசும்போது பொறுமையுடன் கேட்பது, அவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளிப்பது, குடும்ப முடிவுகளில் அவர்களையும் பங்கேற்கச் செய்வது போன்ற சிறிய செயல்கள் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் தருகின்றன. அவர்களின் உடல்நிலை அல்லது மறதி போன்றவற்றை கேலி செய்வதற்கு பதிலாக புரிதலுடனும் அக்கறையுடனும் நடந்து கொள்வது அவசியம். முதியவர்கள் உதவி தேவைப்படலாம், ஆனால் அவர்கள் மரியாதையை இழக்க விரும்புவதில்லை. எனவே உதவி செய்யும் போதும் அவர்களின் சுயமரியாதையையும் பாதுகாக்க வேண்டும். அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களை மதித்து அவர்களுடன் நேரம் செலவழித்து அவர்கள் இன்னும் குடும்பத்தின் முக்கிய அங்கம் என்பதை உணர வைப்போம். முதியவர்களை பராமரிப்பது ஒரு கடமை மட்டுமல்ல, அது நம் மனித நேயத்தின் அளவுகோல். முதியவர்களை மதிப்போம், அவர்களின் கண்ணியத்தை காப்போம், அன்பும் மரியாதையும் நிறைந்த சமூகத்தை உருவாக்குவோம்.